எந்த வயல்ல உங்க கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சோமோ இன்னைக்கு அந்த வயல் இன்னொருத்தர் கைக்கு போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உங்க பொண்ணோட படிப்புக்காக உங்க பையன் அந்த வயலை அடமானம் வச்சான். மொத்த வயலையும் தான் தங்கச்சுடைய வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக அவ வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டான். அந்த வயல்ல உங்களோட ஆத்மா இருக்கு நாட்டாம. உங்க ஆத்மா எங்க கிட்ட இருந்து பெரியறது என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? எப்படி நீங்க தூரமா போக முடியும்? இல்ல நாட்டாம, அம்மா நான் பண்ண தப்புக்கு மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு புரியுது, நான் இன்னைக்கு உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன். அதனால நீங்க என் மேல கோவமா கூட இருப்பீங்க. நான் தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நீங்க வயல்ல இருந்து களைச்சு போய் வந்திருப்பீங்க. நீங்க டென்ஷனா இருப்பீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். நான் சுயநலவாதியா இருந்துட்டேம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. சத்தியமா இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு எப்பவுமே நடக்காது. ப்ளீஸ். நான் கவனமா இருப்பேம்மா. இனி நீங்க களைச்சு போய் வந்தா நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். நிஜமா. எனக்கு தெரியுமா, வயல் வேலையால உங்களால சாப்பாடு கூட சரியா சாப்பிட முடியல. அம்மா, இதுவாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லைன்னா நீங்க என்ன மன்னிக்கவே இல்லைன்னு எனக்கு தோணும். ப்ளீஸ் சாப்பிடுங்கம்மா. பிளேட் எப்படி வச்சிரு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அம்மா ப்ளீஸ் இப்பவே சாப்பிடுங்களேன். எனக்கு தெரியும் நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. ஒருவேளை நான் பிளேட்டை இங்க வச்சிட்டேன்னா அப்புறம் நீங்க சாப்பிட மாட்டீங்க. மீரா, நான் சொன்னேன்ல, பிளேட் அப்படி வச்சிரு மீரா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்.